ஒரே ஒரு தேர்ட் ரவுண்டு இங்கே செட்டிங் போல் நடக்கிற ஒன்லி ஒன் தேர்ட் ரவுண்ட் மேட்ச்சு. இங்கே மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நட்பே துணை மதுரை வெர்சஸ் சமயநல்லூர் ராவணன் சிசி. ரெண்டு டீமுமே ரெண்டு நல்ல டீமை ஜெயிச்சு 3ஆவது ரவுண்டில் இருக்காங்க. நல்லாயிருக்கும் இந்த மேட்ச்சு. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 4 பவுலர் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும். நியூ பால் கொடுத்துருக்காங்க ரெண்டு டீமுக்குமே நியூ பால். இந்த ரூல்ஸும் நல்லாயிருக்கு. சேஞ்சஸும் இல்லை. ஸ்ட்ரைக்கிங்கில் முகேஷ், நான் ஸ்ட்ரைக்கிங்கில் விக்கி. ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண அழகு நான் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். இவர் தான் பவுலர். ஆனால் எங்கேருந்து வர்றாருன்னா மிடாப்லேருந்து வருவார். அவரோட பவுலிங் ஸ்டைல் எப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு பால், ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஃபஸ்ட்டு பால். ஃபஸ்ட்டு பாலே எங்கே பஞ்ச் பண்ணியிருக்காரு. ஆஃபில் 2 கால் பண்ணியிருக்காங்க. இல்லை பிரேம் சிங்கிள். ஃபஸ்ட்டு பாலே சிங்கிளாக மாற்றிருக்காரு முகேஷ். ஸ்ட்ரைக்கு இந்த விக்கி இப்போ ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. விக்கி சந்திக்கிற முதல் பந்து. நோ சொல்லிட்டாங்க. டாட் பால். தேர்ட் பால். நல்ல டிரைவ். சிங்கிள். ஃபோர்த் பால். அழகு டு முகேஷ். இது டாட் பால். லாஸ்ட் ஒன் பால். நல்ல பால். பாலுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுறாருங்க முகேஷ். சிங்கிள். இதோட இந்த முதல் ஒரு கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு பால் இருக்குன்னு இருக்காங்க அம்பையர். லாஸ்ட் பால். ஃபஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. இங்கே கவர்ஸில் இங்கே 6 கேட்போம். லைன் நம்பர் 6. இந்த இன்னிங்ஸில் 6 அடிச்சிருக்காரு இங்கே விக்கி. லேசியாக போயிட்டு இருந்துச்சு ஒரு மாதிரி. அப்பெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு 6 அடிச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு விக்கி. முடிச்சிருக்கீங்க 9 ரன் ஆடி இருக்காங்க விக்கெட் இல்லாமல். சமயநல்லூர் நல்ல பேட்டிங். ஓவர் போட இங்கே நாகவேல் நட்பே துணை டீமுக்காக ஓவர்லேருந்து வராரு. லெஃப்ட் ஆம் பவுலர், சாரி அரௌண்ட்லேருந்து வராரு லெஃப்ட் ஆம் பவுலர். போன மேட்ச் நல்லா போட்டு கொடுத்தாரு அவங்க டீமுக்காக. முதல் பாலே ஒரு உலக்குனாரு. இங்கே கேட்சான்னு பார்ப்போம். விக்கெட். முகேஷ் தன்னோட விக்கெட்டை இழந்து போகிறாரு. இங்கே ஃபஸ்ட்டு பாலே நல்ல விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு நாகா. நல்ல பவுலர். டவுன் பேட்ஸ்மேன் இங்கே கண்ணன். செகண்ட் ரவுண்டோட ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா செம்ம மேட்ச், செம்மையாக ஒரு ஓவர் போட்டு இந்த இடத்துல அவங்க நிற்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் கண்ணன் தான். அந்த மேட்ச் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு எம்ஆர்டி மேலூர் வர்சஸ் சமயநல்லூர் மேட்ச். அது செகண்ட் பால். நாகா டு கண்ணன். அங்கே ஒய்டின்னு தாண்டி போயிருக்கு. ஒய்ட். செகண்ட் பால் ரீபால். லெஃப்டியாக திரும்பி நின்னாரு. டாஸ் பால். அதை வாரி அப்படியே துள்ளி போட்டார் அங்கே ரோட்டுக்கு. லெஃப்டியாகவே மாறி நின்னார் இங்கே கண்ணன். டாஸ் பால் அந்த ஹல்வா மாதிரி வந்துச்சு. அப்படியே தூக்கி வெளியே போட்டார் கண்ணன். அவர் அடிக்கிற முதல் 6 இந்த இன்னிங்ஸில். பவுலர் மட்டும் கிடையாது, ஆல்ரவுண்டர் பேட்டிங்காக ஆடுவேன் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காருங்க கண்ணன். நல்ல பேட்டிங் தானா. தேர்ட் பால். நாகா டு கண்ணன். இதுவும் டாஸ் பால். அவர் ஆட நினச்சதோ வேற இடம், போனதோ வேற இடம். ஆனால் ரிசல்ட் சிங்கிள். சிங்கிள். நெக்ஸ்ட் பால். டாஸ் பால். அங்கே ஸ்ட்ரைட்லேயே ஆடி இருக்காரு. இங்கே விக்கெட்டான்னு பார்ப்போம். நல்ல கேட்ச் கொடுத்துருக்காங்க. டாஸ் பாலை விக்கெட்டில் இருந்து போகிறாரு இங்கே விக்கி. நல்ல டெலிவரி. பேட்ஸ்மேன் இங்கே ராமர் சமயநல்லூர் டீமுக்காக நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். இந்த மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்னு பார்ப்போம். இந்த பிரைஸ் ரோடு மேட்சை எப்படி கொண்டு போகிறாருன்னு பார்ப்போம். அவர் சந்திக்கிற ஃபர்ஸ்ட் பால். டாஸ் பால் சரியாக படலை. அங்கே ஃபீல்டர் அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு ஓடினாங்களா? இல்லை, நின்றுட்டாங்க. சிங்கிள்.
நெக்ஸ்ட் பால். லெஃப்டியாக மாறி நின்னார். டாட் பால் ஓவர். டாட் பாலோட இந்த ஓவரை முடிச்சு கொடுக்குறாரு இங்கே நாகா. 2 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 17 ரன் ஆடி இருக்காங்க சமயநல்லூர். செகண்ட் ஓவரை நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இங்கே நாகவேல். 2 ஓவர் போட நியூ பாலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க செல்வம். செகண்ட் ரவுண்ட் நல்லா போட்டு கொடுத்தாரு அவங்க டீமுக்காக. இந்த மேட்ச் எப்படி போகிறாருன்னு பார்க்கலாம். செல்வம் டு ராமர். முதல் பாலே இங்கே 2 கால் பண்ணியிருக்காங்க. குயிக்காக போயிட்டுருக்காரு கீப்பர். இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு பேக்கப்பும் வந்திருக்காங்க. விக்கெட்டான்னு கேட்போம். விக்கெட் கொடுத்துருக்காரு. 1 ரன் 1 விக்கெட். முக்கியமான விக்கெட் இங்கே இழக்கிறாங்க ரன் அவுட் மூலியமாக கண்ணன் விக்கெட்டை. செகண்ட் பால் நகண்டு போனார். நல்ல பால் போட்டிருக்காரு. நல்ல கேரி ஃபீல்டர். சிங்கிள். நியூ பேட்ஸ்மேனாக இங்கே ராம் சமயநல்லூர் டீமுக்காக. லெக் பை காலில் பட்டிருக்கு. சிங்கிள். கண்டினியூவாக 3 பாலையும் சிங்கிளாக போட்டிருக்காரு இங்கே செல்வம். நகண்டு போய் அடித்தார். அங்கே 6-4 பைக்கில் பட்டுருச்சு. பட்டு பால் நின்றுச்சு. இங்கே ரன்னிங் பிட்வீன் காமிக்கிறேன். ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. நின்றுட்டாங்க. 2 ரன்னோட நின்றுட்டாங்க. 2 ரன் பால். தேர்ட் ஓவரோட லாஸ்ட் 2 பால். நல்ல பால். நல்லா போடுறாரு. பேட்ஸ்மேனை வாட்ச் பண்ணி போடுறாரு. சிங்கிள். லாஸ்ட் பால். நல்ல பால். அகேன் நல்ல பால். சிங்கிள். இதோட அந்த 3வது ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. முடிஞ்சிருக்கு. 25 ஆடி இருக்காங்க. தேர்ட் ஓவரை நல்லா போட்டு கொடுத்துருக்காருங்க செல்வம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போட பொன்ராஜ். முக்கியமான 6 பந்து. நல்ல ஷாட். அங்கே ஃபீல்டர் வச்சுருக்காங்க. விக்கெட்டான்னு பார்ப்போம். அவரையும் தாண்டி போயிடுச்சு. அங்கே மோதிட்டாங்க. பார்த்துங்க சேஃபாக இருங்க. போனபால் ஒரு பவுண்ட்ரி. ஒரு சின்ன தடுமாற்றம். ஃபீல்டர் 2 பேர் இடிச்சுக்கிட்டாங்க. நான் சரியாக கவனிக்கலை. போன பால் ஒரு 4. ஃபஸ்ட்டு பாலே 4 ரன்னாக மாற்றிருக்காருங்க ராம். செகண்ட் பால். நல்ல பால். ரீச்சுக்கு தான் வந்தார். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. ஃபீல்டிங் மிஸ் பண்ணி 1-2 மாற்றுறாங்க. தேர்ட் பால். நல்ல பால். மிஸ் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார். நல்ல ஃபீல்டிங். இங்கே 2 ரன் புஷ் பண்ணிட்டாங்க. இங்கே அம்பையர்ஸ் கால் விக்கெட். ராம் தன்னுடைய விக்கெட் அங்கே ரன் அவுட் மூலியமாக வெளியேறாரு. ஒரு ரன்னு ஒரு விக்கெட்டு. நல்ல ஃபீல்டிங் அங்கே கண்ணன். சமயநல்லூர் டீமுக்காக நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ரஞ்சித். 3 பால் இருக்குது. இவரும் நல்ல ஹிட்ரு. 3 பால் எப்படியாவது பெரிய ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்பாரு. நல்ல பால். அது இடமே கொடுக்காம பந்து போட்டுக்கிருக்காரு அங்கே பொன்ராஜ். விக்கெட். ரன் அவுட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 2 பால். கடைசி 2 பந்து. நல்ல பால். இழுத்து போட்டிருக்காரு பவுலர். டாட் பால். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 பால். டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. நகண்டு போய் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டில். அங்கே 6 பார்ப்போம். 6. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிச்சுட்டு போகிறாரு ராமர். ஃபீல்டு டீமாக சமயநல்லூர் டீமை பார்க்குறோம். 38 ஆடி இருக்காங்க. 4 ஓவருக்கு சமயநல்லூர். 39 டார்கெட் ஃப்ரம் நட்பே துணை மதுரை. நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க இவங்கள்ட்ட. அவங்கள்ட்ட நல்ல பேட்டர்ஸ் இருக்காங்க. இந்த மேட்ச்சு நல்லா போகும். பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 39 ஆடணும் டார்கெட் 4 ஓவருக்கு. இங்கே பேட்ஸ்மேன் 2 பேர் உள்ளே வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கிங் ஹேண்டில் பிரேம். நான் ஸ்ட்ரைக்கிங்கில் பொன்ராஜ். பிரேம் அண்ணன் நல்லா ஆடுவார். மேட்ச் எடுத்துகிட்டு போவார். நிறையா மேட்ச் நான் பார்த்துருக்கேன். ஸ்டார்ட் பண்ணால் இங்கே கண்ணன். குட்டக்கண்ணன். சாரிண்ணே. நல்ல பால். அந்த ஃபீல்டர் வச்சுருக்காங்க. நல்ல ஃபீல்டர் ராமர். அங்கே ஒரு மிஸ். அங்கே ஒரு த்ரோ மிஸ் பண்ணிட்டாரு. 1-2 மாற்றுறாங்க இங்கே பிரேம். செகண்ட் பால். கண்ணன் டு பிரேம். நடந்து போனார். நல்ல ஷாட்.
சிங்கிள். இந்த பொன்ராஜ் இப்போ ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு. பொன்ராஜ் டு கண்ணன். நல்ல பால், டாட் பால். 4th பால். ஷாட், நல்ல ஷாட். ஆனால் அங்கே தொங்கிருச்சு. இங்கே ஃபீல்டர் முகேஷ் விக்கெட். ஃபஸ்ட்டு ஓவர்லேயே தன்னோட ஃபஸ்ட் விக்கெட் இழந்து போகிறாரு பொன்ராஜ். நல்ல பவுலிங் கண்ணன். அதை மட்டும் அந்த இப்போ ஒத்தக்கடை மேட்ச்சில் சொல்லிடுவோண்ணே. ஓகே, ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 ரன் போட்டு கொடுத்துருக்காரு கண்ணன். முக்கியமான ஒரு விக்கெட்டையும் பிடிச்சி கொடுத்துருக்காரு. நல்ல ஓவர் கண்ணன். 2 ஓவர் போட இங்கே சமையலூர் டீமுக்காக ராம், ஆல்ரவுண்டர் ராம். ஸ்ட்ரைக்கிங் என்ற செல்வம் 1 டவுன் பேட்ஸ்மேனா. நல்ல பால், குயிக்காக வந்துச்சு பால். அந்த ஃபீல்டர் 1 2 பார்ப்போம். இன்னும் பால் எடுக்கலை. இவங்க ஓடவும் இல்லை. சிங்கிள். கொஞ்சம் கிரவுண்டில் இந்த லெக் சைடு மட்டும் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. அங்கே ஃபீல்டிங் பண்ண முடியலை. அதனால் ஃபீல்டர்ஸை வந்து யாரும் தப்பாக நினைக்க வேணாம். கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. மற்றபடி எல்லாரும் நல்ல ஃபீல்டர்ஸ் தான். செகண்ட் பால், ராம் டு பிரேம். நல்ல ஷாட், குயிக்காக வந்தார் ராமு. ஃபீல்டர் முகேஷ். சிங்கிள். 3rd பால். நல்ல பால், நல்ல அடி. அங்கே 6 பார்ப்போம். போயிருச்சு 6. ஒரு ஷார்ட் பாலை எடுத்து அங்கே அடித்தார். நல்லா இருந்துச்சு அந்த ஷார்ட் பார்க்க. கண்டிப்பாக ரீப்ளேயில் போடுறோம். நல்ல ஷாட் செல்வம். நெக்ஸ்ட் பால், ராம் டு செல்வம். அடிச்சிருக்காரு. அங்கே ஃப்ளாட்டாக போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங்க, பாடியை போட்டு எடுத்திருக்காரு முகேஷ். கண்டிப்பாக ஒரு 3 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. நல்ல ஃபீல்டிங். நெக்ஸ்ட் பால், ராம் டு பிரேம். அடிச்சிருக்காரு, கிளாஸுக்கு அடித்தார். அந்த தடுக்க முடியுமா? இல்லைங்க, பொத்துருச்சு. 4. இந்த ஓவரில் குயிக்காக 10 ரன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பேட்ஸ்மேன்ஸ் 2 பேருமே. என் பங்குக்கு ஒரு 6, என் பங்குக்கு ஒரு 4ன்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நல்ல பேட்டிங் பிரேம் அண்ட் செல்வம். பார்ட்னர்ஷிப் கொஞ்சமாக நீடிக்கிறாங்க. அந்த மேட்சை எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே நட்பே துணை மதுரை. லாஸ்ட் 1 பால், செகண்ட் ஓவர். அவரே பிடிக்கலாம் நினச்சாரு, பிடிக்க முடியல. சிங்கிள். இதோட இந்த 2வது ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து 18 ரன் ஆடி இருக்காங்க எங்கள் நட்பே துணை மதுரை. இங்கே 18 ஆடி இருக்காங்க நட்பே துணை மதுரை. மீதலுக்கு 12க்கு 21 ஆடணும். மேட்சை வின் பண்ணணும்னா நல்லாயிருக்கும் இந்த மேட்ச்சு. 10 ரன் ரேட்டுக்கு ஆடணும். ஓவருக்கு 2 ஓவர் 21 ஆடணும். அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் செட்டில் ஆகி 2 பேர் உள்ளே இருக்காங்க. எந்த நிலையிலும் மேட்சை மாற்றுவாங்க. 2 முக்கியமான நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க, வேல் அண்டு கண்ணன். செகண்ட் ரவுண்டில் நல்லா போட்டு கொடுத்தாங்க. வேல் டு பிரேம். 3rd ஓவர், ஃபர்ஸ்ட் பால். க்ளோஸ் பால், உள்ளே வந்தார். கிளாஸிக்காக அடித்தார். அங்கே போயிருச்சு 6. கிளாஸிக்காக அடித்தார். அங்கே போயிருச்சு 6. செம்மையாக இருந்துச்சு இந்த பேட்டு. சவுண்டும் ஷாட்டு கிளாஸிக்காக இருந்துச்சு. நல்ல பேட்னாண்ணா பிரேமண்ணா. குயிக்காக ப்ரெஷரை கம்மி பண்ணிட்டாரு இங்கே பிரேமு. 21 இருந்ததை 12க்கு 21 இருந்ததை 11க்கு 15 கொண்டு வந்துட்டார். மேட்சுக்குள்ளே இருக்காங்க இன்னும் நட்பே துணை மதுரை. இந்த மேட்ச் க்ளோஸாக போகும்னு நினைக்கிறேன். செகண்ட் பால். நல்ல பால், இழுத்து போட்டார். போன பால் உள்ளே வந்தார், அடித்தார். அதனாலே இந்த பால் இழுத்து போட்டார். டாட் பால். இந்த பால் உள்ளே வந்தார். அங்கே ஒரு மிஸ், அங்கே ஸ்லிப் ஆகிட்டார் முகேஷ். அதனாலே எங்கே ஒன்றுமோ அங்கே பொத்துட்டு போயிடுச்சு பால். குத்துனோடனே பவுண்ட்ரி, 1 பவுன்ஸில் ஒரு பவுண்ட்ரி. நல்ல பேட்டிங் பிரேம் இருக்க வரைக்கும் மேட்ச் இருக்குது. அவரோட விக்கெட்டை பிடிக்கணும். அந்த மைண்ட் செட்டில் தான் அவங்க பந்து போடணும். பிரேமனோட விக்கெட் முக்கியமான விக்கெட்டு. அவர் நிற்க டேஞ்சரு. ஏன்னா டாட்டு மோஸ்ட்லி விட மாட்டார். பேட்டில் ஆடிக்கிட்டே இருப்பார். நெக்ஸ்ட் பால்.
காலில் எடுத்து வந்து போட்டார். அங்கே நின்றுட்டாங்க, இல்லை ஓடிட்டாங்க. சிங்கிள் லெக் பையில் ஒரு சிங்கிள். தேர்ட் ஓவரோட லாஸ்ட் 2 பால், மேட்சோட முக்கியமான 2 பால். க்ளோஸ் உள்ளே வந்தார், அங்கே அடித்தார் 6. நானும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காரு செல்வம். செம்ம பேட்டிங்க உண்மையிலே. 2 பேரும் மேட்சை துண்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. 2 பேரும் போன ஓவர் ஃபுல்லாக மேட்ச் அவங்க சைடு இருந்துச்சு. ஒரே ஓவரில் மேட்ச் எங்கிட்ட திருப்பிட்டாங்க. செல்வம் அண்ட் பிரேம் நல்ல பேட்டிங். பெருசாக ஓடி எடுக்கலை. ஆனால் ஒரு 4 ஒரு 6ன்னு குயிக்காக ரன் எடுத்துகிட்டு வராங்க. நல்ல பேட்டிங். 2 பேருமே நின்ன இடத்துல வந்து ஸ்டாண்டர்ட் டெலிவரி நடிக்கிறாங்க. நல்லாயிருக்கு பேட்டிங். அடிச்சிருக்காரு, வலிச்சு தொடச்சு அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ராமர் ஓட மாட்டாங்க. சிங்கிள். இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இருக்கு 6க்கு 3 ஆடணும். இங்கே கண்ணன் வந்திருக்காரு சமையல் டீமுக்காக. போன மேட்ச்சில் 6க்கு 8 இருந்ததை பிடிச்சி கொடுத்தாரு அவங்க டீமுக்காக. இந்த தடவை ரொம்ப கம்மியாக இருக்குது 6க்கு 3ன்றது. ஏன்னா பாடி அட்டாக், பாடியில் வாங்கிட்டே ஓடிடுவாங்க ஒன்றுன்னு. கொஞ்சம் கஷ்டம்தான். பிடிச்சி கொடுக்குறாரான்னு பார்ப்போம். கண்ணன் ஏதாவது மெடிக்கல் அண்ட் மிராக்கிள் நடக்கணும். கண்ணன் டு செல்வம். ஸ்லோயர் நல்லா போட்டார், ஃப்ளைட் பண்ணி டாட் பால். கொடுத்தது 3 ரன்னாக இருந்தாலும் அதுக்கு தைரியமாக பந்தெடுத்து செமையாக போட்டுருக்காரு கண்ணன். இந்த மேட்சை எடுத்துகிட்டு போகிறாரான்னு பார்ப்போம். செகண்ட் பால் கேட்சான்னு பார்ப்போம். அங்கே ஃபீல்டர் ராம் விக்கெட். இந்த மேட்ச்சில் இன்னும் உயிர் இருக்குன்னு சொல்கிறாரு இங்கே கண்ணன். 4க்கு 3 ஆடணும். 6க்கு 3ன்றதை 4க்கு 3ன்னு கொண்டு வராரு இங்கே கண்ணன். இப்போ நியூ பேட்ஸ்மேன் உள்ளே வரணும். நியூ பேட்ஸ்மேனை வச்சு ஒரு டாட்டு போட்டால் நல்ல மேட்ச். பேட்ஸ்மேனாக இங்கே பிரபாகரன். 4க்கு 3 ஆடணும். இந்த மேட்சை வின் பண்ணணும்னா சென்சிபிளாக ஆடுறாரான்னு பார்ப்போம். நல்ல பேட்ஸ்மேன், நிறையா டோர்னமெண்ட்டில் பார்த்துருக்கேன், நல்லா ஆடி கொடுத்துருக்காரு. கட்டு அங்கே 4. மேட்ச் வான் பை நட்பே துணை மதுரை. நல்ல மேட்ச், நல்ல பிளேயர்ஸ், செம மேட்ச். கண்டிப்பாக வின் பண்ணுற காரணம் பிரேமண்ணன் தான். நல்ல பிளே நான் கொடுத்தேனே.